Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 171. ஓபன் பண்ணா எல்லா இடத்துலயும் கலவரம் பயங்கரமான கலவரம். அதுலயும் எனரு போன எபிசோடு சஞ்சி அட்டாக் பண்ணால நம்ம பயிலுக்கு சுத்தமா மூச்சே இல்லாம போச்சு. உசோப்பு கதருவான், ஐயோ சஞ்சியை குன்னுட்டியாடா குய்யாலன்னு. இனிமேட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், அவனோட ஹார்ட் தான் மொத்தமா நின்னு போச்சே. சஞ்சி ஏந்திரா ஏந்திரின்னு கதருவான். நமீக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா சஞ்சிக்கு இப்படி ஆகும்னு அவளால நம்பவே முடியல. சாப்பர் இருந்தாவாச்சு காப்பாத்துவான், அவனும் இல்லையேன்னு சொல்லி கதருவானா. அப்பந்தான் நமி ஒரு மேட்டர் சொல்லுவா, அட மூலகட்ட மூதேவி, நீ கை வச்சிருக்கிறது ரைட் சைடு, இதயம் இருக்கிறது லெப்ட் சைடுரா மாங்கான்னு. அட ஆமாலன்னு சொல்லிட்டு கைய வைப்பான். பார்த்தா ஹார்ட் பீட் இருக்குது. உடனே உசோப்பு, அப்பாடா உயிரோட வந்துட்டான், நான் கூட செத்துட்டான்னு நினைச்சு பயந்துட்டேன். அவன் எப்பண்டா செத்து போனா மலமாட்டு பயில. ஆனா இன்ஜுரி கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பாங்கிற மாதிரி தான் நமி சொல்லுவா. இப்படி ஆயிருச்சுன்னு கடுப்புல கத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஸ்கைநெட் செம்மையா காண்டாயி, டேய் எனிரு தேவையில்லாம என்ன சீண்டாயிடாம பாரு, கோவப்படாத பெருசே, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ஏன் சாலி என்ஜாய் பண்ண கூடாது, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகி பாடியை வீக் ஆக்குற கூலாரன்னு சொல்லிட்டு நக்காலா சிரிச்சிட்டு இருப்பானா. உசோப்புக்கு செம்ம காண்டாயிரும். உடனே கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா சஞ்சி மேலேயே கைய வைப்பேன்னு சண்டைக்கு நிப்பான். ஆனா உடம்பு கிடுகிடுன்னு பயங்கரமான வைப்ரேஷன்ல இருக்கு. பட் இருந்தாலுமே பொய்ய சொல்லி சமாளிப்பான். முடிஞ்சா நீ தொட்டு போடுறா, எனக்கு கீழே 8000 பேர் வேலை பாக்குறாங்க, என்ன தொட்ட மகனே நீ கெட்ட, பேசாம இங்க இருந்து ஓடி போயிட்டீன்னா நான் உன்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு அவன் வெயிட் தெரியாம தேவையில்லாம வண்டையா டயலாக் பேசிட்டு இருப்பான். நமி பார்த்துட்டு, ஆஹா ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறானே, கண்டிப்பா சாக போறாங்கிற மாதிரி பீதியில லுக்கு விடுவா. ஆனா அவன் உசோப் சொன்ன உடனே பொட்டுன்னு மறைஞ்சிருவான். உடனே நம்மளு பாத்து இல்ல என்ன கண்டு அவன் எப்படி பயந்தான்னு இருக்கணும், என்ன பார்த்தா அந்த பயம் இருக்கணும்பா. ஆனா அவன் பொசுக்குன்னு வந்து சஞ்சிக்கு தண்டர் அட்டாக் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி இவன் மேலேயே இறக்குவான். அவ்வளவுதான் பைய அப்படியே பொசுங்கி பேன்னு சஞ்சி கூடயே வந்துருவான். நம்ம எல்லாம் மிரண்டுருவா. ஏன்னா இவனுக்கு 2 பேரும் தான் ஹெல்ப்புக்கு இருந்தவனுக்கு. இவனுக்கு நிலைமையே இப்படி ஆயிருச்சுன்னா அவன் என்ன பண்ணுவா, ஸ்கை நைட்டுக்கெல்லாம் செம்ம காண்டாவும். அவன் எப்படின்னா அவன் முன்னாடி சைலண்டா இருந்தா ஒண்ணும் பண்ண மாட்டான். தேவையில்லாம அதிக பிரசங்கத்தனமா ஏதாச்சும் பண்ணாலோ இல்ல அவங்களால அவனுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சாலோ இப்படித்தான் பொசுக்குன்னு சொல்லிய முடிச்சிருவானாமா. புரியுதான்னு சொல்லி கேப்பான். நம்ம எல்லாம் வாயை இறுக்கி மூடிட்டு ஓகேங்கம்பா, வெரி குட், எப்படியா எல்லாரும் இருந்தா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. நமி இங்க உள்ளுக்குள்ள செம்ம பீதியில இருப்பா. இது வரைக்கும் அவன் இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்ல. அங்க ஸ்கைநைட் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரா. என்ன மேன் சைலண்டா இருக்கிற, ஏதாச்சும் பேசுமா. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவன் இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தப்போ நம்ம ஸ்கைநைட்டோட ஆளு எல்லாத்தையுமே புடிச்சு வச்சிட்டான். இப்ப அவனுக்கு தானே இவனுக்காண்டி மகன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இத சொன்ன உடனே ஸ்கைநைட்டுக்கு கொல்ல காண்டாவும். அட அது வேற யாரும் இல்ல, அந்த டிவைன் சோல்ஜர்ஸ். சொல்ல போனா அவங்களுமே நல்லா ஸ்ட்ராங்கான ஆளுங்க, அவங்களுக்குள்ளேயே டேலண்ட் பயங்கரமா இருக்கு. ஆனா என்ன 6 வருஷமா கஷ்டப்பட்டு இவனுக்காண்டி வேலை பார்த்தாயிலாமா. இப்ப அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது சாக போறாங்கோ. ஆனா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்ட் எனக்கு தேவையே இல்லாமா, அதத்தான் சொல்லிட்டு போக இங்க வந்தானாமா. அதாவது இந்த ஐலாண்டை திருப்பி ஸ்கை நைட்டுக்கிட்டே ஒப்படைக்க போறானாமா. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கைப்பியால இருக்கவங்க எல்லாருமே முட்டா பயிலுகாமா. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல இருக்க மண்ணை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்களே தவிர வேற எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியலாமா. என்னடா சொல்ல வர்றேன்னு ஸ்கை நைட்டு ஷாக் ஆகி பாரு. இவனும் முட்டா பைய வெள்ள பயிலா இருப்பான் போல. சாலிடா வாக்கு மூலத்தை அவனையே கொண்டு வந்து தர்றான். அட என்ன மேட்டர்னா அவன் எதுக்காக இந்த ஐலாண்டை கேப்சர் பண்ணான்னு சொல்லுவான். கீழே இருக்க ப்ளூ சி மக்கள் இங்க வர்றதுக்கு காரணமும் ஷாண்டியன்ஸ் எங்களுக்கு எங்க வீடு வேணும், அதனால கண்டிப்பா எங்க வீடை நாங்க திருப்பி எடுத்துக்காம விட மாட்டோம்னு சொல்றானுங்கல்ல. அது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசமும் இல்ல. அவங்க இந்த ஐலாண்ட்ல தேடுறது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான், அதுதான் the great relics of Shandora. அப்படியே காட்டுறாங்க. அத்தா தகன்னு மின்னுது. இதுதான் the legendary city of gold. ப்ளூ சீல ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இருந்த இடம் அப்படின்னா நோலாண்டு இதை பார்த்துட்டு தான் வந்து கிங் கிட்ட சொல்லியிருக்கான். கடைசியில இங்க வந்தவன அவனை போய் சொல்ல வேணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்கைநைட் கோல்டா அப்படின்னா என்ன நீ பாரு. உடனே அவன் விழுந்து சிரிப்பான். ஆமா கோல்டுனா என்னன்னே தெரியல, அதோட வேல்யூ என்னன்னு தெரியல, ஆனா அது தெரியாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. யோசிச்சு பார்க்கும் போதே சிரிப்பா வருது. சரி இந்த கேமோட ஃபைனல் பேட்டில் இங்கே முடிய போகுது. இது ஒன்னும் சாதாரண கேம் இல்ல, சர்வைவல் கேம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கோல்டு. அதுக்கு முன்னாடி செத்ராத கிளபோல்டு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணுவான். அத ஃபெஸ்டிவல்னு சொல்லி இவங்க போட்டுட்டு இருக்காங்களே மாங்கன்னு சண்டை, அதான் சொல்றான். முட்டா பழுக தேவையில்லாம அடிச்சுக்கிறானுங்க. சரி ரைட்டு, நான் என் வேலையை பார்த்துட்டு கிளம்புறாமானா. உடனே ஸ்கைநைட் டிவைன் ஸ்குவாட ஃப்ரீ பண்ண போறியான்னு கேப்பாரு. அது கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு தப்புன்னு அங்க இருந்து மறைஞ்சிருவான். நமி எல்லாம் பேனு முழிப்பா. பின்ன வந்தா அடிச்சான், பேசினா அடிச்சான், கிளம்பிட்டான். சரி ரைட்டு, உசோப்பு நிலைமை என்னன்னு பார்த்தா நல்ல வேலை ஹார்ட் பீட் எல்லாம் இருக்குது. பயலுக 2 பேரும் சாகல. அந்த டைம்னு பார்த்து பப்ளி மாஸ் மாதிரி 2 பேரும் கப்பலுக்கு வந்துட்டானுங்க. அதான் அந்த டிவைன் ஸ்குவாட சேர்ந்தவனுங்க. அதே நேரம் இங்க லூஃபி சண்டைய காட்டுறாங்க. செம காமெடி. என்னன்னா அந்த வைப்பர் பைய சுடுவான், அந்த குண்டை நம்மால பலூன் மாதிரி ஊதி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விடுவான். இப்படியே தான் பல மணி நேரமா வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், என்ன பண்ணுமோ பண்ணு, என் மேல கெனானோ இல்ல கன்னோ எதுவும் ஒர்க் ஆகாது, நான் இப்படித்தான் உனக்கே ரிவர்ஸ் பண்ணி விட்டுருவேன். அப்படியா இருறா என் ஸ்டைல மாத்தேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டைல தூக்கி அவன் கெனான்குள்ள போடுவான். உள்ள இருந்து பயங்கரமா ஏதோ கேஸ் மாதிரி அடிக்கும். லூஃபிக்கே ஸ்மெல் தாங்க முடியல.
என்ன கருமண்டா இது இந்த நாத்தம் அடிக்குதுமா, இதுதான் பிரீத் டைலாமா, இதுக்குள்ள ஃபுல்லா கேஸ் இருக்கு, கொளுத்தி விட்டா போதும், அந்த கேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுல இருக்கிற எல்லாத்தையுமே கொளுத்திரும் அப்படின்னா நம்ம பையன் மேல கேஸ் அடிச்சிட்டு இருக்கான்ல, இதோட நீ காலிடான்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். நம்மால நேருக்கு நேரா நெருப்ப பார்த்துட்டு அங்க இருந்து ஒரு ஜம்ப், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப், ஆனா சரியான பிளாஸ்ட். இத அந்த குண்டு மாதிரி திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாதுல்ல. சோ இப்போ நம்ம பையன் தொக்கா மாட்டிட்டான். அவ்வளவு பெரிய மரத்தையே அங்க அடிச்சது தீஞ்சு போச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டான். எங்க போனான்னு பார்த்தா ஆளை காணோம். அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டே இருப்பான். சடனா வந்து லூஃபிய ஒரே மிதிக்க வருவான். ஆனா ஜஸ்ட்ல எஸ்கேப். நீ மட்டும் தான் அடிப்பியாடான்னு சொல்லி நம்மால ஒரு ரொட்டேஷனை போட்டு கம்னு சொல்லி குத்துவான். ஆனா அது அவன் காலை வச்சு தடுத்து ஒரு மிதி. லூஃபியால அட்டாக் பண்ண முடியல. அதுக்கப்புறம் லூஃபி சும்மா மரத்தை எல்லாம் புடிச்சு அங்க ஜம்ப் எல்லாம் அடிச்சு அவனுக்கு அப்படியே தண்ணி காட்டுவான். அதாவது இப்போ லூஃபி அட்டாக்கிங் மோடுக்கு போயிட்டான். வைப்பர் லூஃபியோட அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். எவ்வளவு நேரத்துக்கு தான் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். பொசுக்குன்னு லேசர் மாதிரி வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா லூஃபி எரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் மறுபடியும் விடாம மாத்தி சண்டை போடுவானுங்களா. அந்த டைம் லூஃபி பிளைங்ல இருப்பான். அவனை கையோட புடிச்சு தூக்கி தரையில வச்சு ஒரே அடி. அதுக்கப்புறம் மேல இருந்து அதே கேஸ வச்சு அட்டாக் பண்ணுவான். அதுலயும் நம்மால ஜஸ்ட் மிஸ். இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே செமையா காண்டாயிருவானுங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த கேஸ ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிட்டே வருவான். இங்க லூஃபி கம்னு சொல்லி கைய பின்னாடி பெரிய சைஸுக்கு கொண்டு போவான். ரெண்டு பேரும் அட் டைம்ல அடிப்பானுங்க. லூஃபியோட பஞ்ச் அவன் மேல போய் அடிக்கும். அவன் கேஸ வச்சு அடிச்ச ஃபயர் டைரக்டா லூஃபி மேல தான் அடிக்கும். சோ ரெண்டு பேருமே திருச்சடிச்சு போய் விழுவானுங்க. அடி சொல்ல போனா பலமான அடிதான். இங்க வைப்பர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு டே ஸ்டார் ஹேட் உன்னை விட மாட்டேன்பா. அங்க லூஃபி எந்திரிச்சு உட்காந்துட்டு டே கருவண்டு உன்னை பொல்லந்துருவேன்பா. ரெண்டு பேரும் கருகி போன காக்கா மாதிரி ஆனாலும் மண்டைய பொலக்காம விட மாட்டோன்னு கொலவெறியோட லுகூறதோட சண்டைக்கு கொலவெறியோட எந்திரிச்சு இன்னும் சண்டை முடியலன்னு மறுபடியும் சண்டை போட கிளம்புவானுங்களா. அந்த டைம் லூஃபிக்கு பின்னாடி ஏதோ பாம்பு மாதிரி ஒண்ணு சுத்திட்டு இருக்கும். அது நம்மால கரெக்டா ஈம் வச்சு அப்படியே பாஞ்சு வந்து ஒரே கவு படால்னு சத்தம் மட்டும் தான் கேட்கும். அடுத்த செகண்ட் பார்த்தா லூஃபி அதோட வாய்க்குள்ள போயிட்டான் போல. அப்படியே உள்ள விழுந்துட்டு இருப்பான். என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் என்ன, அது பாட்டுக்கு அங்க இருந்து நெளிஞ்சு போய்கிட்டே இருக்கும். இவனுக்கு ஒண்ணும் புரியல, என்ன நடக்குது இங்க. ஆளையே காணுன்னு சுத்தி முத்தி தேடுவான். எங்கேயுமே வந்த மாதிரி இல்ல. ஆனா அதிர்ற சவுண்ட் மட்டும் கேட்கும். சரி, இதுக்கப்புறம் எவன் இவங்கிட்ட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்போதைக்கு இவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவை. ஏன்னா அப்பந்தான் அந்த எனர்வை காலி பண்ண முடியுமாமா. அவன் வந்தானா ஒரே போடா போட்டு போயினே இருக்கான். அவங்கிட்ட போய் மோதணும்னு ஆசைப்படுறானே லூசு பையே. இவனெல்லாம் எதை வச்சு அடிக்கிறதுன்னே தெரியல. இப்ப என்னன்னா அவன் யூஸ் பண்ற அந்த ரிஜெக்ட் டைல இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணானா போதும், இவன் பாடியே வெடிச்சு சில்லா செதறிடும். ஆனா அந்த எனருவை கொன்னுட்டு தான் நானும் சாவேன்னு வெறியோட கிளம்புவான். அப்படியே கட் பண்ணா காட்டுக்குள்ள படால்னு பயங்கரமான சவுண்ட். பார்த்தா அந்த டிவைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் பேன்னு கிடப்பானுங்க. யாரு பார்த்த வேலைன்னு பார்த்தா அந்த ஷாண்டியன்ஸை சேர்ந்த கென்போ. அளவுல மட்டும் அவன் மழை இல்லடா, டீலியும் தான். எதுக்கு மேல இவங்கிட்ட மோதுனா சங்குதாங்கிற மாதிரி யோசிப்பானுங்களா. அவன் எனக்கு எனருவோட மண்டை தாண்டா வேணும், நீங்க ஏன்டா தேவையில்லாம குறுக்க வந்து உசுர விடுறீங்கன்னு டமால்னு சொல்லுவான். எல்லாம் திருச்சிருவானுங்க. அவனுக்கு இந்த டிவைன் சோல்ஜர்ஸை பார்த்தா ஏதோ எலி குஞ்சு மாதிரி இருக்கு. அதான் அடிச்சு தெரிய விட்டான். இனிமேட்டு உங்ககிட்ட எனக்கு எந்த வேலை இல்ல, நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு கிளம்புவானா. தம்பி சைஸ் பெருசா இருக்குன்னு ஓவர் ஆடக்கூடாது, நீ தேவையில்லாம என் ஆளுங்க ஏகப்பட்ட வேற காலி பண்ணிட்டேன்னு அந்த யமாங்கிறவன் டெரரா வந்து நிப்பான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கென்போங்கிறவன் ஷாண்டியாஸ்ல ஒரு மெயின் ஆளுன்னு. இவனுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இந்த டிவைன் சோல்ஜர்ஸோட கமாண்டரே இந்த யமா தான். அடா வலிய விடுறான்னு சொல்லி கெனான வச்சு சொல்லுவான். ஆனா அது கரெக்டா மூஞ்சுகிட்ட வரும்போது ஒரு பேக் பெல்ட்டிய போட்டு எஸ்கேப் ஆனா பரவாயில்ல, அந்த பாம காலை வச்சே புடிச்சு சட்டக்குன்னு மேல தூக்கி விட்டு ஃபுட்பால் மாதிரி ஒரு மிதி நேரா வந்து அந்த கென்போ வயிற்றுலயே அடிச்சு அவன் போய் மரத்துல இடிச்சு பேன்னு விழுவான். என்ன சரியான அடி. ஆக்சுவலா அது வெறும் இரும்பு குண்டுதான் போல, அதனாலதான் வெடிக்கல. பட் இருந்தாலுமே அவன் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி இல்ல. இந்த இடத்துல நான் சாக மாட்டேன்னு அப்படியே வெறியோட சொல்லுவான். அவன் இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா, சரி ரைட்டு விடு, ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, என்னுடைய சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உன்னை நான் காலி பண்ணிடுறேன். வந்த ஒரே அடியில அவனை மண்ணக்கவ வச்சு இப்ப ஆக்ஸ் காம்பவுண்ட் சொல்லி அப்படியே சுத்திக்கிட்டே வந்து அட்டாக் பண்ண வருவான். ஒன்னு அவன் எஸ்கேப் ஆனும் இல்ல திருப்பி அடிக்கணும். நெஞ்ச தூக்கி நிமித்தி யமா அறான்னு சொல்லி அப்படியே நின்றுவான். அவன் வந்த வேகத்துல அவன் மொத்த வெயிட்டையும் இறக்கி ஆக்ஸ் மவுண்டன் ஒரே இடி. அவ்வளவுதான், பாடியில கண்ட மேனிக்கு விட்டு அப்படியே பேன்னு கீழே விழுவான். அவ்வளவுதான், இதோட அவன் காலி. அப்படியே கட் பண்ண டிவைன் சோல்ஜர்ஸ்ல யாரோ ரெண்டு பேரும் கப்பலுக்கு வந்தாங்கல்ல, அவங்க யாரு என்னன்னு கேட்டா டெபுட்டி டிவைன் கமாண்டர்ஸ் ஆமா. லூசு மாதிரி பேசிட்டு ஆடிட்டே இருப்பானுங்க. ஆக்சுவலா அந்த சட்டோரிங்கிறவன் இவங்களுக்கு பிரதர் ஆமா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை கொல்லுவீங்கன்னு ஆடிக்கிட்டே கேட்பான். எந்த பிரதரும் தெரியாது லதரும் தெரியாது, இல்லைங்க போங்கடாம்பா. ஆனா அவனுங்க போற மாதிரி இல்ல, எங்க கிட்ட தெரியாத மாதிரி நடிக்காதன்னு மாத்தி பேர சொல்லுவானுங்க. இவன் பேரு ஹொட்டோரி, இவன் பேரு கொட்டோரி. நீங்க தான் எங்க அண்ணனை கொன்னுட்டீங்க, அதனால உங்களை சும்மாவே விட மாட்டோம்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அவளும் எவ்வளவோ சொல்லி பாப்பா, அட எரும மாட்டு பாயிலா, அவன் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, ஏன் உசுர வாங்குறீங்கன்னு. நம்ம ஸ்கைநெட் தான் மேட்டர் சொல்லுவாரு. அதான் சட்டோரிங்கிறவன் அந்த எனருவோட 4 பிரீஸ்ட்ல ஒரு ஆளு. இல்யூஷன் ஃபாரஸ்ட் அவன் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இத சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா லூஃபிய மத்தவங்களும் வரும்போது அவனை காலி பண்ணிருப்பாங்கன்னு. அப்படின்னா உனக்கு மேட்டர் தெரியும், இது போதுமே, அதுக்காக உன்னை காலி பண்ணாம நாங்க விட மாட்டோம்னு வில்லத்தனமா சிரிப்பானுங்க. உடனே ஸ்கைநெட் அவரோட ஜாவலின் எடுத்து யாழைகளா உங்களை போட்டு தள்ளிட்டு அடுத்து எனரு தாண்டா என் ஆளுகளையே படாத பாடு படுத்திட்டான்னு அட்டாக் பண்ண காண்டோட நிப்பாரு. நமி உசோப்பியும் சஞ்சயம் பார்த்துட்டு என் ஆளுங்களை தான் அடிபட்டு இருக்காங்கன்னு அட்டாக் பண்ண ரெடியா நிப்பா. உடனே நம்ம ஸ்கைநெட் குட்டி பொண்ணு கொஞ்சம் பின்னாடி போ, என்னதான் அடிபட்டாலும் போயும் இவனுகிட்ட நான் தோக மாட்டேன், நீ குறுக்க வந்து மண்டை உடச்சாதேம்மா. அவன் நம்மாலையில பார்த்தேன் நான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அவங்க ஏன் ஆளுங்கன்னு கெத்தா சொல்லுவா. ரைட்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மூஞ்சில வெறியோட நின்னுட்டு இருந்தா இவனுங்க ஜாலியா சுத்திக்கிட்டே ஐ நம்ம
அண்ணனை கொண்டவங்களை பழிவாங்க போறோம், காலி பண்ண போறோம்னு ஒரே என்ஜாய்மெண்ட். நமி முழிப்பா என்ன இவனுக்கு பைத்தியமான்னு அப்படியே கட் பண்ணி லூஃபியை காட்டுறாங்க. பையன் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போய் விழுந்தால அது என்ன ஏதுன்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். பார்த்தா அந்த இடம் பூரா உடஞ்சு போன பழைய பில்டிங், மரம், ஏன் தங்கம் எல்லாம் கொஞ்சம் சதவி கிடக்கும். அப்ப ஏதோ பின்னாடி குத்துதேன்னு எடுத்து பாப்பான். மண்டை ஓடு கையில வச்சுட்டு இருக்கும் போதே கரைஞ்சிரும். என்னங்கடா இப்ப எங்க தாண்டா இருக்கேன்னு அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். என்ன ஒரே இருட்டு. இங்க நம்ம சாப்பரோட தான் செம காமெடி. யாராச்சும் இருக்கேலா, நான் தான், என்ன யாராச்சும் வந்து கூட்டு போங்கடா. யாருமே இல்ல போலையேன்ட்டு அவன் மாட்டுக்கு போவான். அங்கதானே கெடட்ஸும் இருந்தான். அவன் டெரரா எங்க எங்க அவன் எங்க போனான்னு கத்துவான். அந்த டிவைன் சோல்ஜர்ல ஒருத்தன், கெடட்சு சாமா உங்க கண்ணு பிதிங்கி மேல போயிருச்சு, அப்படி போயிருச்சுன்னா எதுவுமே தெரியாது, கீழே கொண்டு வாங்கம்மா. ஐயோ இவ்வளவு கேலஸாவா விட்டேன்னு கண்ண கீழே கொண்டு வருவான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அந்த போட்டோல லூஃபி டீம் கூட சாப்பரம் இருந்திருக்கான். இப்ப அவன் தானே கண்ணு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப இவனும் ப்ளூசியோட ஆள் தானே. இந்த ரக்குண்டாக காலி பண்ணி ஆகணும்னு குலவெறியோட சொல்லுவான். ஆனா கூட இருக்க அந்த ஆட்டுமடைய ஆனா இது அந்த அளவுக்கு வைல்டா இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இப்படி இங்க 2 பேர் இருக்காங்கிறதையே நோட் பண்ணாம எல்லாம் எங்க போனீங்க, கொஞ்சம் சத்தம் கொடுங்க ஓடி வந்துடுறேன். அடே ஜோரோ பையலே தூங்கிட்டியா, லூஃபி பையலே நீ உருப்பிடுவியா, ஐயோ ராபினு கொஞ்சம் கைய கூடு, நேக்கு பயமா இருக்கு, இது நான் தான் கத்திட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடி கெடட்சு வந்து நிப்பானா. அவ்வளவுதான், பின்னாடி யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவனே சாப்பர் அப்படியே ஸ்டன்னா போய் நின்றுவான். அவனுக்கு பார்த்தா கோவமாயி மறுபடியும் கண்ணு மேல போயிரும். ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரியலையா, எங்க போனாப்பா சாப்பர். அவன் மூக்கு மூஞ்சின்னு குத்தி பார்த்துட்டு ஐயோ காட்டெருமேன்னு ஓரமா வந்து ஒழிச்சுக்குவான். அந்த லூசு பயலுக்கு கண்ணு தெரியலையா, சோ எங்க போனான்னு சொல்லி உதட்ட போட்டு கண்டு மேனிக்க கடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு அகோரமான மூஞ்ச பார்த்த உடனே ஐயோ என்ன கன்றாவிடா இதுன்னு பீதியில நம்ம சாப்பர் தொண்டையிலிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.